ஹலோ எவ்ரிவன், நான் உங்க நண்பன் அருண். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண ஒரு வீடியோவில் கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. அவருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டாரு. ஆனால் லைவ் ஸ்ட்ரீம் எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு. ஸோ கவலைப்படாதீங்க நண்பா, உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது. அது போக லைவ் ஸ்ட்ரீமிங் எனேபிள் பண்றது எப்படின்னு தெரியாம நிறைய பேர் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேவா? அது மட்டும் இல்லைங்க, 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகல அப்படின்னா கூட பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு 10 சப்ஸ்கிரைபர் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களால் லைவ் பண்ண முடியும் மொபைல்லேயே. அதுக்கு வந்து ஒரு ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஆப் என்ன அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு யூடியூப் பற்றின ஏதாவது ஒரு டவுட்ஸ், குட்டி டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட்டும் படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க பிகினர் யூடியூபர்ஸ். ஓகே, இந்த யூடியூப் லைவ் வந்து எப்படி எனேபிள் பண்றது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி youtube.com குள்ள போய் சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைட் டாப்ல 3 டாட்ஸ் இருக்கும் உங்க மொபைல்ல. அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் வியூ அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ல எப்படி காட்டுவோம் சிஸ்டம்ல அதே மாதிரி உங்க போன்ல உங்களால பார்க்க முடியும். அதுக்கப்புறமா உங்க யூடியூப்ல ஹோம் பேஜ்ல வந்து வரும். அந்த ஹோம் பேஜ்ல ரைட் சைட் டாப்ல யூடியூப் டிபி காட்டும் உங்களோடது. அதை கிளிக் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, யுவர் சேனல் அப்படின்ற ஆப்ஷன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் சேனலுக்குள்ள போகும். லெஃப்ட் சைடில் பாட்டம்ல செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். செட்டிங் கிளிக் பண்ணி அதில் காட்டுற ரெண்டாவது ஆப்ஷன் சேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். சேனல் கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் பிராண்டிங் காட்டும். பிராண்டிங் பக்கத்தில் அடிஷனல் செட்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அடிஷனல் செட்டிங் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா கீழே வந்து அதர் சேனல் செட்டிங்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த அதர் சேனல் செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு உள்ள போனீங்கன்னா யூடியூப், அதாவது மேனேஜ் யுவர் யூடியூப் சேனல் அப்படின்ற ஒரு யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் கூட அந்த ஆக்சுவலாக ப்ளூ கலரில் இருக்கும். அது ஒரு லிங்க் வந்து அந்த யூடியூப் அக்கௌண்ட் அப்படின்ற லிங்க் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளூ கலரில் காட்டும். கிளிக் பண்ணி உள்ளே போனதுக்கு அப்புறமா சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு காட்டும். ஸோ அந்த ஸ்க்ரீன் காட்டும் போது என்ன பண்ணீங்கன்னா அதில் லைவ் ஸ்ட்ரீம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே இருக்கும். அதில் போயிட்டு லெஃப்ட் சைடில் எலிஜிபிலிட்டின்னு இருக்கும், ரைட் சைடில் எனேபிள் அப்படின்னு இருக்கும். நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல எலிஜிபிலிட்டின்னு காட்டும், இல்லைனா எலிஜிபிலிட்டி அப்படின்னு காட்டும். ஓகேவா? அந்த எனேபிள் வந்து நீங்கள் ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இப்படி காட்டும். ஸோ அந்த ஸ்க்ரீன் எப்படி காட்டுச்சு அப்படின்னா அதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது எனேபிள் ஆகிறதுக்கு 24 hours ஆகும். நீங்கள் அந்த 24 hours கழிச்சு வந்து உங்கள் சேனலில் அதே பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனேபிள்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும் க்ரீன் கலரில். ஸோ அதுதாங்க உங்கள் சேனலுக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து எனேபிள் ஆகிடுச்சு. இது மூலிமா நீங்கள் பண்ண முடியும், ரொம்பவே குயிக்காக பண்ண முடியும். ஆனால் இந்த எலிஜிபிலிட்டி டைம் தான் கொஞ்சம் 24 hours வரைக்கும் ஆகும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை வெயிட் பண்ண முடியாது, நான் மொபைல்லேயே நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் அந்த ஆப் மூலிமா. அது இந்த ஆப் தான், ப்ரிசம் லைவ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து. இதை வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், எந்த ஒரு பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீ தான். அதை கிளிக் பண்ணி அதுக்கு உண்டான அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், அதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஒன்றும் இல்லைங்க, ரெகுலர் தான். நீங்கள் சைன்இன் பண்ண வேண்டியிருக்கும் யூடியூப் அக்கௌண்ட்டோட. சைன்இன் பண்ணி அந்த ஒரு டேப் ஓப்பன் ஆகும். நீங்கள் வந்து ஆனால் இதில் வெர்டிக்கலில் தான் போட முடியும்னு நினைக்கிறேன். லேண்ட்ஸ்கேப்பில் என்னால் பண்ண முடியல, நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாச்சு. பட் ஆனால் ரொம்பவே சிம்பிளாக நீங்கள் லாகின் பண்ணி லைவ் வந்து இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும் இந்த ஆப் மூலிமா. ரைட், ஓகே. நீங்கள் ஒரு லேப்டாப்போ இல்லை பிசி வேண்டாம், லேப்டாப் வந்து நிறைய பேர்கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் டாப்பில் இருக்க அந்த ஃப்ரண்ட் கேம் இருக்குல்ல, அதை வச்சே கூட நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். அதுக்கும் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னு அவசியம் இல்லை. நான் அந்த மாதிரி தான் இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் லைவ் பண்ணேன். நான் லேப்டாப்பில் இருக்க அந்த ஸ்க்ரீன் முன்னாடி இருக்க அந்த கேமரா மூலிமா அதில் வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போது அந்த வீடியோ வேணால் நீங்கள் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் அது வந்து ஆட்டோவில் இருக்கிறதுனால தான் அப்படி காட்டுது. நீங்கள் இந்த குவாலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி 720ல் வச்சிங்கன்னா அதுலேயும் ஒரு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். இந்த ப்ரிசம் லைவ்லேயும் வந்து கிளாரிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா, நீங்கள் கேட்ட டவுட்டு கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இது மட்டும் இல்லாமல் வேறு நிறைய டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? நீங்கள் ஒரு பிகினர் யூடியூபராக இருந்தால் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா யூடியூப் பற்றின டிப்ஸ், டுட்டோரியல், அன்பாக்சிங் வீடியோஸ், ப்ராடக்ட்ஸ், அது இதுன்னு நிறைய வீடியோ உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, this is Arun signing off. Bye.